வெல்கம் டு சிவிக்குட்டி சேனல். நான் இன்றைக்கி மசாலா எதுவும் அரைக்காமல் வீட்டில் இருக்கிற மசாலா பொடியை வச்சு ஈஸியாக மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு வாணலியில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு 1/2 கிலோ சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், முழுசாக உரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 100 கிராம் பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 50 கிராம் இஞ்சியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதையும் கலந்து விட்டு வதக்கிக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதெல்லாம் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வந்துடுச்சு. அது கூட 2 ஸ்பூன் மட்டன் மசால், 2 ஸ்பூன் கறி மசால் பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். சேர்த்து அது கூட கலந்து விட்டுக்கலாம். இந்த சேர்த்த மசாலாலாம் பச்சை வாசனை போன உடனே அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். நான் கடலெண்ணெய் சேர்த்து தான் இது செய்கிறேன். மட்டன் குழம்புக்கு கடலெண்ணெய் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது கழுவி சுத்தம் பண்ணி வச்ச ஒரு 600 கிராம் மட்டன் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு சிட்டிகை மஞ்சப்பொடி அது கூட சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்து இது நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி விடும்போது மட்டனில் தண்ணி விட்டு வரும். ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணோம்னா தண்ணியெல்லாம் வற்றி வந்துடும். இப்போது ஆற வச்ச இந்த வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது மட்டன் அந்த தண்ணியில் நல்லா குக்காகி வந்திருக்கு. தண்ணியும் ஓரளவுக்கு வற்றிருக்கு. இப்போ இது கூட இந்த அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். தண்ணி மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி நல்லா அலசி அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதி வர்றப்ப குக்கர் மூடியை போட்டு மூடி ஒரு 6 விசில் வர வரைக்கும் விட்டுறலாம். இப்போ 5-6 விசில் விட்டாச்சு. இப்போது திறந்து பார்த்துடலாம். இப்போ மட்டன் நல்லா வெந்து வந்துருச்சு. உப்பு காரம் எல்லாம் அளவாக இருக்குது. இப்போ மட்டனும் நல்லா வெந்துருச்சு. இப்போது ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு வாணலியில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு பட்டை துண்டு நல்லா பொடியாக இது பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு நட்சத்திரப்பூ, 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். ஒரு 4 சின்ன வெங்காயத்தை 4 சின்ன வெங்காயம் 4 பூண்டை 1-2 தட்டி சேர்த்துருக்கேன். இப்போ அது கூட கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இந்த குக்கரில் இருக்கிற மட்டன் குழம்ப இந்த தாளிப்பில் சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்போடு சேர்த்து நல்லா கொதி வர வரைக்கும் விட்டு அதுக்கப்புறமா
தலை சேர்த்து இறக்கிடலாம். இப்போது இந்த மட்டன் குழம்பு ஈஸியாக எப்படி செய்கிறது அப்படின்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். ஏற்கனவே மசாலா வறுத்து அரைச்சி கிராமத்து முறைப்படி எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது குயிக்காக செய்கிறதுக்காக இந்த மெத்தடில் செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போது மல்லித்தலையை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது அருமையான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பாத்திரத்தில் பரிமாறிக்கலாம். நீங்கள் ஈஸியாக ரொம்ப குயிக்காக செய்யணும்னா இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வேலைக்கு போகிறவங்கலாம் இந்த மெத்தடில் செஞ்சால் தான் குயிக்காக செய்ய முடியும். மசாலா வறுத்து அரைச்சிட்டு இருந்தால் லேட் ஆகும். இப்போது இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். அருமையான